தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு நண்பர்கள் யாவருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே பரலோக தேவனோடு யுத்தம் செய்தல் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். கடவுள் மனிதனை படைத்தார், உலகத்தை படைத்தார், மனிதர்களை தம்முடைய சாயலில் ரூபத்தில் படைத்தார் என்று நாம் பைபிளின் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். எல்லா காரியங்களையும் ஆதாம் ஏவாளுக்கு அனுமதித்து விட்டு தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ இப்போது புசிக்க வேண்டாம், காரணம் இப்போது நன்மை மட்டும்தான் இருக்கிறது, தீமை இல்லை. வெளியே ஒருவன் இருக்கிறான், ஒரு தள்ளப்பட்ட தூதன், அவன் உள்ளே நுழையாதபடி நீ பாதுகாக்க வேண்டும். அந்த தள்ளப்பட்ட தூதனுடைய ஒரு செயல்னாலே ஏதாவது ஒரு தீமையான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதை கையாளுவதற்குரிய அறிவும் தேவைப்படும். ஆகவே அதற்காக இது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லும்போது நீ இதை புசிக்க வேண்டும். அந்த வெளியே இருக்கிற அந்த பிசாசு அவன் சொல்லி நீ அதை சாப்பிடும்போது சாகவே சாவாய் என்று சொன்னதாக நாம் எபிரேய மொழியில் இருக்கின்ற அந்த பைபிள் வசனங்களோடு ஆராய்ந்து படிக்கும்போது நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த நிலையில்தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த விலங்குகளில் சர்ப்பம், அது ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று வாசிக்கிறோம். அது தந்திரம் உள்ளதாக இருந்தது என்ற வார்த்தை இருக்கிறது. கடவுள் அவைகள் எதையும் தீமையானதாக படைக்கவில்லை, நல்லதென்று கண்டார், நன்மை என்று கண்டார் என்றுதான் முதல்ல நாம் ஆதியாகமத்திலே செய்தியை படிக்கிறோம். இந்த தந்திரம் என்பது அது தேவனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இது அந்த வலு சர்ப்பத்துக்குள் ஊடுருவிய பிசாசனுடைய ஒரு செயலை அது குறிக்கிறது. ஏன்னா 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நான் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே என வாசிக்கிறோம். அப்போ தீய சக்தியானது தந்திரமாய் செயல்படக்கூடியது. இந்த தந்திரமான ஒரு செயல்பாடு அந்த வலு சர்ப்பத்துக்குள் ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த தீய சக்தி அதற்குள் ஊடுருவி இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள முடியும். அது எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்ற செய்தி உண்டு. அப்போ தந்திரம் என்பது பிசாசினுடைய ஒரு முக்கியமான குணம். அது அந்த வலு சர்ப்பத்துக்குள் ஊடுருவியது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்து மோசம் போகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியில் விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரன் தள்ளப்பட்டாள். உலகம் அனைத்தையும் ஏமாற்றுகிற பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு, அந்த வலு சர்ப்பத்தை பிசாசுன்னு இங்கே சொல்லியிருக்கு. அப்போ பிசாசு ஊடுருவி அது பிசாசின் ஒரு மீடியமாக செயல்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ அது என்ன சொல்கிறதுன்னா, எல்லாத்தையும் சாப்பிடப்படான்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இப்படி தோட்டத்து நடுவில் இருக்கிற விருட்சத்தை புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கார் என்ற செய்தியும் சொல்லி ஆகிவிட்டது. சொல்லி ஆன பிறகு பிசாசு சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அது ஆதியாகமம் 2:17 நீங்கள் சாகவே சாவீர்கள்னு இருக்கும். இது சாகவே சாவதில்லை, நேர் எதிரான ஒரு செய்தியை, ஒரு கொள்கையை சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அதுக்கு நேர் எதிரான ஒரு கொள்கையை, ஒரு செய்தியை அது சொல்லுகிறது, சாகவே சாவதில்லை அப்படின்னு. ஸோ அப்போ தேவனுக்கு எதிரான ஒரு சக்தி என்பது தெளிவு, அதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவன் இப்படி சொன்னார், இது எதிராக சொல்லுகிறதே, ஆகவே இதை குறித்து நாம் அந்த தேவனிடத்தில் போய் கேட்க வேண்டும், இப்படி ஒரு காரியம் இருக்கிறதா என்று கேட்கவாது செய்திருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்யவில்லை. நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் அறிவார் என்று ஒரு பொய்யை சொல்லுது. நீங்கள் கண்ணு திறந்துடும், தேவர்களைப் போல நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி ஒரு பொய் சொல்லுது. ஏற்கனவே தேவ சாயலில் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்கிறாங்க, சாவு கிடையாது, நோய் கிடையாது, சாபம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இதை விட மேலான ஒரு தேவநிலை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லும்போது, அப்படி ஒரு நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால்
இவர்களை படைத்த தேவன் அதை அடைய செஞ்சிருப்பார் இல்லையா? அதான உண்மை. இவர்களை இந்த நிலையில் படைத்து வைத்திருக்கிறவர் அவர்தான். அதான் மற்ற காரியங்களையும் செய்ய முடியும், செய்வார். ஆனால் இப்போ இது சொல்லுதில்லை தேவர்களை போல இருப்பீங்க, இது அதாவது தேவன் சொன்னதுக்கு எதிராக செய்யும்போது நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள், அப்படி தானே அதுக்கு அர்த்தம் ஆகுது. நீங்கள் அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிய வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் அப்படி மாறிவிடுவீர்கள் என்று சொல்கிற அந்த செய்தி. இப்போ அவர்கள் படைப்பாளரை புறக்கணித்தார்கள். அவர் அற்பமாக எண்ணாத அவரை அசட்டை பண்ணி ஒதுக்கிவிட்டு அவர்கள் சாப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாம் அங்கே பார்க்கிறோம். முதல்ல மனுக்குலம் தன்னை படைத்த தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணின, அதுக்கு எதிராக செயல்பட்ட முதல் நிகழ்வு இதுதான். அதுக்கு விளைவு என்னன்னு கேட்டால், ஆதியாகமம் 3:16-19 வரை ஸ்திரீயை நோக்கி கர்ப்பவதியாக இருக்கும்போது வேதனையை மிகவும் பருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பருவாயின்னு சொல்லியிருக்கு. அப்போது 1-28 நீ பல்லுகி பெருகி பூமியை நிரப்பணும்னு சொல்லி ஆசீர்வதித்தார். ஆனால் இப்போ சொல்கிறார் நீ பெருக வேண்டாம்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் என்ன அசட்டா பண்ணி ஆயிட்டு, பரிசுத்தத்தை இழந்தாயிட்டு, மகிமை இழந்தாயிட்டு, ஆமாம் சாத்தானுடைய அணியில் போயாச்சு, இனி நீங்கள் சாத்தானுக்கு தான் பிள்ளை பெறுவீங்க. எனக்காக என்னுடைய சித்தம் செய்கிற வம்சத்தை உருவாக்க முடியாது உங்களால், ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் போயாச்சு. ஆகவே நீ பெருக வேண்டாம் என்ற கட்டளை போடுகிறார். அது இன்று வரை நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா துன்மார்க்கர் தீமை செய்கிற எல்லாருமே இந்த ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகளாக பிறந்து வர்றவங்க தான். அப்போது தேவன் எதிர்பார்த்தது சரியாகி விட்டது. ஆனால் ஜனங்களெல்லாம் இதை புரியாமல் நாம் சாத்தானுக்குள்ளே இருக்கிறோம், தேவசித்தம் தெரியலை, தேவராஜ்யம் தெரியலை, அது தெரியாமல் அந்த வம்சத்தை விருத்தி ஆக்குறதுல வெறியாக இருப்பாங்க. அவர்களுக்கு பரலோக தேவனை தெரியாது, அவருக்கு சித்தம் எப்படி செய்யணும்னு தெரியாது, அவருடைய நீதி நியமங்களோட தெரியவும் செய்யாது, தேடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு விருப்பம் எல்லாம் அவங்க இயல்பின்படி வம்சத்தை பெருக்க வேண்டும். ஏன்னா அவங்க இயல்பு ஏற்கனவே ஆதாம் ஏவாள் சாத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடிய இயல்பு, இப்பவும் சாத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடிய இயல்பு. எல்லாரும் பிசாசன் பிடியில் இருக்கிறார். 2 எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பருவ ஆவிக்கேற்றபடி தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக உலக வழக்கத்தின்படி நடக்கிறீர்கள்னு அழகாய் தெளிவாய் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தங்கள் வம்சத்தில் பெருக்கிறதுல ரொம்ப ஆவேசமாக இருப்பாங்க. அது இல்லைன்னா பிரசங்கி மாறிட்ட போவாங்க. இயேசுநாதருடைய பேரை சொல்லி ஜோம் பண்ணி சாத்தானுக்கு சேவை செய்கிற பிள்ளைகளை இவங்களே உருவாக்கி கொடுக்கணுமா, அது இன்னொரு ஏற்பாடு. அங்கே நடக்கலைன்னா இங்கே வருவாங்க. ஸோ முதலாவது நீங்கள் தேவ சித்தம் செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க. அப்படிங்கிறதுக்குள்ளே இவங்களை நடத்துகிறதும் இல்லை, இவங்களே நடக்கிறதில்ல. அது தேவ சித்தம் வேண்டாம், அது ஆதாமிய வாழ்காலத்தில் இருந்தே முடிஞ்சு போன விஷயம், அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் அந்த வம்சத்தில் இல்லை, நாங்கள் இப்போ தேவச்சித்தம் செய்யாத வம்சத்தில் இருக்கிறோம், அதனால் தேவச்சித்தம் படியெல்லாம் செய்ய மாட்டோம். எங்கள் சித்தம் ஆதாமியவாள் சாத்தான் சித்தம் செஞ்ச மாதிரி சாத்தான் சித்தம் செய்கிறதுக்கு எங்களுக்கு வம்சம் உருவாக்கணும், வாரிசுகள் உருவாக்கணும், அதுக்கு உதவி செய்யுங்க. இயேசுநாதருடைய பேரை சொல்லியாவது நீங்கள் ஜெபம் பண்ணி உருவாக்கி தாருங்கள் என்று சொல்கிற ஒரு காரியத்தை பிசாசு செயல்படுத்துகிறான். ஆமாம், அப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. சில வேளை தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு சில அதிகாரங்களை தேவன் கொடுக்கும்போது அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய, தவறாய் பிரயோகிக்கக்கூடிய காரியத்தை பிசாசு செய்கிறான். என்ன செஞ்சுருக்கணும், முதல்ல நீங்கள் தேவ சித்தம் செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அதில் நீங்கள் நடவுங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு நீங்கள் தேவ சித்தம் செய்வீங்க, உங்கள் வம்சத்தாரி அந்த சித்தத்தில் நடத்த முடியும். இப்படி தானே கொண்டு செஞ்சுருக்கணும், அதை செய்ய மாட்டாங்க. ஸோ சாத்தான் சித்தம் வெகு வேகமாய் நடந்து கொண்டு வர்றதை நாம் பார்க்குறோம். ஆதாம் இடத்துல சொன்னார், நீயும் உன் மனைவியின் வார்த்தைக்கு தான் செவி கொடுத்தாய், நான் உனக்கு சொன்னதை நீ கேட்கல. இங்கே ஆதாமுக்கு பிரச்சனை வந்துட்டு, அதனால் இந்த பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம், அது வேதனை துன்பங்கள் எல்லாம் உண்டாக்கும், கசப்பு சாபம் எல்லாம் உண்டாக்கும், ஆமாம் அது கஷ்டமாயிரும், குறுக்கு முள்ளு முளைப்பிக்கும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லிவிட்டார். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால நீ மண்ணுக்கே நீ திரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த சாப வார்த்தையை போட்டதுனால அந்த சாபம் இன்னும் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சாலமன் பெரிய அறிவாளி ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தானா, இங்கே என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத சிந்திச்சானா. அவன் சொல்கிறான், அது பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுப்புத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு
தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுற காரியம்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அப்போ வானத்துக்கு கீழே நடக்கிறதெல்லாம் இந்த கடும் தொல்லையில் மனுஷன் அடிபடணும் என்கிறதுக்கு ஒரு சாபத்தை தேவன் வச்சிருக்கிறாருங்கிற காரியத்தை மட்டும்தான் நான் கண்டுபிடித்தேன். அவ்வளோதான். தேவன் தான் இந்த கடும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார் என்கிற காரியத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். பிரசங்கி 4:2 ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலாம், முன்னமே காலம் சென்று மரித்தவர்களை பாக்கியவான்கள் என்றேன். இவ்விருதரத்தாருடைய நிலை பார்க்கலாம், இன்னும் பிரவாதருடைய நிலைமை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே நடக்கிற துர்ச்செய்கைகளை காணவில்லையே அப்படிங்கிறான். ஸோ இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறவனை பார்க்கலாம், இந்த உலகத்துக்கு வராதவன் பாக்கியவான், இந்த சாபத்தை பார்க்கலையே, இந்த துர்ச்செய்கையை பார்க்கலையே என்று சொல்லி அவன் குறிப்பிடுகிறான். அந்த அளவு இந்த உலகம் சாபமும் துயரமும் வேதனையும் நிறைந்ததாய் தான் காணப்படுகிறது. ஆனால் இதை மூடி மறைக்கிறதுக்கு உலகம் பெயிண்ட் அடிக்குது, கலர் லைட்டு போடுது, கவர்ச்சியாக அதை காட்டுது. ஏதோ இவங்க எல்லாம் ஏதோ எங்கேயோ மேம்படுத்தி விட்ட மாதிரி ஒரு தீய சக்தி அவங்கள இயக்கி அப்படி செய்யுது. பிரசங்கிமாரும் அந்த மாதிரி கள்ளத்தனமான ஒரு படத்தை காட்டி ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் ஏற்கனவே ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்குது. இந்த பிரசங்கிமாரம் சேர்ந்து ஜனங்களை ஏமாத்துறாங்க. நீங்கள் சாவாமல் இருக்கலாம், பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும், இதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறிடும் அப்படின்னு மோசடியாட்டு அவங்களும் ஒரு விதமான படங்கள்லாம் காட்டுறாங்க. இல்லை, ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி படம் எல்லாம் காட்டி ஜனங்களை தேவ திட்டத்துக்கு எதிராக ஏமாத்துறாங்க. இயேசு நாமத்தில் ஏமாத்துறாங்க. அதான் உண்மை. இயேசு நாமத்திலேயே இந்த ஜனங்களை ஏமாத்துகிற சாமர்த்தியமான ஒரு வேலையை இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள்லாம் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறது. சரி, ஆனால் எல்லாரும் மண்ணுக்கு தான் திரும்பிட்டு இருக்கிறாங்க. அதை தடுக்க முடியலை. ஆனால் அதை மறைக்கிறாங்க. அதை மனுஷன் நினைக்கப்படாது. இப்போ சாலமன் சொல்லும்போது விருந்து வீட்டுக்கு பாவதில் பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது, மனுஷன் தன் முடிவை குறித்து சிந்திப்பான்னு சொல்லியிருக்கு. இவங்க மனுஷன் தன் முடிவை சிந்திக்க முடியாமல் அவங்க என்னைக்கும் இருக்கிறது மாதிரி ஒரு மோசடி நாடகத்தை ரொம்ப சாமர்த்தியமாக உலகம் முழுவதும் பரப்பி மன்றங்கள் அமைச்சு ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. சரி, அன்று தேவர்களாக மாறிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சாத்தானின் பொய்யை நம்பினவங்க தன்னை வாழ வைத்த ஆசீர்வாதமாக வாழ வைத்த தேவனை புறக்கணித்தது. அதன் விளைவு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்ற அந்த சாபத்தில் முடிஞ்சது. இப்படி அன்னைக்கு அவங்க தேவனுக்கு எதிராக போர் புரிய தொடங்கினது இன்னும் வர எவ்வளவோ பேரழிவுகள், பயங்கரம், தோல்வி எல்லாம் ஏற்பட்ட போதிலும் இன்று வரை அந்த போரை அவர்கள் நடத்தலை. இன்றைக்கும் அவங்க அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அன்று ஆதாம் ஏவாளை தேவனுக்கு எதிராக திருப்பி விட்ட பிசாசு இன்று வரைக்கும் மனிதர்களை பரலோக தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுத்த வைத்து கொண்டே இருக்கிறது. அவங்க தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சரி, அடுத்து இப்போ நோவா காலத்தில் வருவோம். நீங்கள் ஆதியாகமம் 6:5-9 படித்தா மனுஷனுடைய அக்கிரமெல்லாம் பெருகிட்டு எல்லாரும் சாத்தான் சித்தம் செய்ய போயிட்டாங்க. பெருகுது, ஜனங்கள் பெறுறாங்க. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம்லாம் நித்தம் பொல்லாதா இருந்தவர் கர்த்தர் கண்டு பூமியில் மனுஷனை உண்டாக்குனதுக்கு மனஸ்தாபப்பட்டார். அது அவன் இருதயத்துக்கு வசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்த உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமாக இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு நோவா மட்டும் தேவ சித்தம் செஞ்சான், தேவனோடு சஞ்சரித்தான். மற்றவங்க எல்லாரும் நேர் எதிரணியில் இருந்தாங்க. தோற்றம் நித்தம் பொல்லாப்பாக இருந்ததுன்னா பிசாசனுடைய சிந்தையும் செயலும் தன்மையும் உரியவர்களுக்காகத்தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் வழங்கி கொள்கிறோம். நீங்கள் 2 பேதுரு 2:5 பேதுரு சொல்வார், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றினார். அவ பக்தி உள்ள நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணி அழித்து போட்டார். அப்போ நீதியை நோவா பிரசங்கம் பண்ணினான், தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியை நோவா பிரசங்கம் பண்ணினான். அந்த அவங்கள மட்டும் காப்பாற்றினா மற்றவங்களை அழிச்சு போட்டார் என்கிற செய்தியை குறிப்பிடுறதை பார்க்குறோம். அப்போ தேவனோடு போர் புரிந்த அந்த ஆதாம் ஏவாள் நிமித்தம் எல்லா சாபமும் சாபம் அழிவும் வந்து விட்டது. 2வது, நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் தொடர்ந்து தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் தேவனோடு யுத்தம் பண்ணதுனால அவர்கள் எல்லாரும் தண்ணீர்னால் அழிக்கப்பட்டார்கள்.
அதன் பிறகு ஆபிரகாமின் வம்சத்தாராகிய இஸ்ரவேலருக்கு கடவுள் அவர்களுக்கு ஒரு தனி தேசத்தை, தனி சூழ்நிலை கொடுத்து, அவர்களுக்கு நியாய பிரமாணம் எல்லாம் கொடுத்து, நீங்கள் இந்த பிரமாணம்படி நடக்கணும், என் சொந்த பிள்ளையா இருக்கணும்னு சொன்னால், அவங்க தேவனுக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. 10 முறை பரீட்சை பார்த்தாங்களாம். எண்ணாகமா 14, 22, 23 வசனத்தில், என் மகிமையும் நான் எகிப்தில் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாம இதோட 10 முறை என்ன பரீட்சை பார்த்த மனிதர்கள் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள்னு வாசிக்கிறோம். என்ன புரிகிறோம்? 10 தடவை பரீட்சை பார்த்தாங்க, 10 தடவை பரீட்சை பார்த்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு நல்ல தேசம் கொடுப்பேன்லாம் சொன்னாலும் அதை கேட்கல. அதனால் அவர்களை காணாதபடி அழிச்சு போடுவேன்னு சொன்னார். எண்ணாகமா 14, 29 சொல்லுகிறது, இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களாகிய அனைவரும் பிரேதங்களும் விழும்னு சொல்லிட்டார். இவ்விதமாய் அந்த வனாந்திரத்தில் அவர்கள் எல்லாரும், ஆமாம், அந்த பெரியவர்கள் 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். மீண்டும் அவங்க மண்ணுக்கு தான் திரும்பினாங்க. ஆதாமிய வாழ் மண்ணுக்கு திரும்பினாங்க. அவங்க வம்சம் மண்ணுக்கு திரும்பிச்சு. நோவா காலத்தில் தேவநீதிக்கு விரோதமானவங்க அவங்கள அழிஞ்சாங்க. இப்போ இஸ்ரவேலரெல்லாம் அழிஞ்சாங்க. அப்புறம் 20 வயசுக்கு கீழே உள்ள அவங்க வம்சத்தார் அங்கே நம்ம கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வரும்போது, எருசலேம் தேவாலயத்திலே விக்கிரகத்தை வச்சு எரிச்சல் விட்டுனாங்க. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தான், அதை அவங்க கேட்கல. விளைவு, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய படைத்தளபதி நெபுசராதான் அந்த எருசலேம் எல்லாம் உடைச்சி அரண்மனை எல்லாம் தீக்கொளுத்தி அவர்களை அழிச்சு போட்டோம். நீங்கள் எரேமியா 52ஆம் அதிகாரத்தில் 12 நீங்கள் படிக்கலாம். 27ஆம் வசனத்தில் எரேமியா 52, 27, அப்பொழுது பாபிலோன் ராஜா ஆமாத் என்னும் தேசத்தின் பட்டணமாகிய ரிப்லாவிலே அந்த நிறைய பேரை வெட்டி போட்டானாம். அதாவது அவன் என்ன செய்கிறான், நிறைய ஜனங்களெல்லாம் சிறை பிடித்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறான். சில ஏழைகளை அந்த தேசத்தில் உள்ள திராட்சை தோட்டங்கள்லாம் பண்படுத்துறதுக்கு அவர்களை வச்சுட்டு போகிறான். அப்புறம் அந்த பிரதான ஆசாரியன், எருசலேமில் இருந்த பிரதான ஆசாரியன், அவனுக்கு துணையாக இருந்த துணை ஆசாரியன், அவர்களுக்கு காவலர்களாக இருந்த காவல் சேவகர்கள், அங்கே இருந்த மந்திரிமார், அங்கே இருந்த மற்றவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வேற பிரதானிகள் இல்லைன்னா ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் அவன் அந்த ரிப்லாங்கிற இடத்துல கொண்டு போய் எல்லாரையும் வெட்டி கொன்று அழித்து போட்டான். மீண்டும் இந்த பட்டணத்திற்கும் ஜனங்களுக்கும் அழிவு உண்டாகிறது. அதன் பிறகு ஏசாயா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின வெளியே நினைக்கப்படுவதில்லை, மனசில் தோன்றுகிறதில்லை என்று சொல்லி ஒரு புதிய திட்டத்தை போடுறார். இந்த மண்ணுலகையே நான் அழிக்க போகிறேன், இந்த மண்ணுலகே எனக்கு வேண்டாம், முழு உலகம் வேண்டாம், நான் படைச்சதெல்லாம் முடிச்சுட்டு நான் புது படைப்பை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு திட்டத்தை போடுறார். அதை குறித்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டு தெய்வ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரை காக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார், அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நெருப்பினாலே அழித்து விட போகிறார், அக்னினாலே அழித்து விட போகிறார். 2 பேதுரு 3:11-13. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போறதா இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி ஆவலோடே காத்திருங்க. அந்த நாளில் வானங்கள் அழிந்து பூதங்கள் எரிந்து வருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்னு வாசிக்கிறோம். இதெல்லாம் நெருப்புனால கொளுத்திடுவார், எல்லாம் எரிஞ்சு போயிடும். இதுக்கு பதிலாக அவர் ஏசாயா 65:17 சொன்ன மாதிரி புதிய வானத்தையும் புதிய பூமியையும்
புதிய படைப்பை அவர் படைக்கப் போகிறார் என்று சொல்லி அவர் மீண்டும் இங்கே புதிய ஏற்பாட்டு சபைக்கு, ஆதி திருச்சபைக்கு அவர் நினைப்பூட்டுகிற காரியத்தை பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார் யோவான் 14:3 தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன்னு சொல்றார். இப்போ இயேசுவும் சொல்றார், வேற ஒரு ஸ்தலம் நான் ரெடி ஆகுறேன், இது தீ கொளுத்துறதுக்கு வச்சாச்சு, நீங்க ரெடியா இருங்க, நான் தகுதிப்படுங்க, நான் அழைத்து செல்வேன் என்று சொல்றார். ஆனா இந்த நாட்கள்ல இந்த இயேசுவை பயன்படுத்தி அந்த சகலத்தையும் சபித்த படைப்பாளராகிய தேவன் சபிச்சு அதை நெருப்பினால அழிக்கணும்னு வச்சிருக்கிறார் இல்லையா உலகத்தை. இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க அடுத்த முயற்சி மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இதை பின்னணியில செயல்படுறது அந்த பிசாசு தான். எந்த பிசாசு ஏவாளை வஞ்சித்ததோ, அந்த ஆதாம் மூலம் ஏவாள் மூலம் இந்த பூமி சபிக்கப்பட காரணமா இருந்ததோ, அதே பிசாசு தான் இந்த இயேசு நாமத்தை பயன்படுத்துது. 2 கொரிந்தியர் 11:3-4 படிக்கும்போது அங்கே ஏவாளை சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்னொரு இயேசு, இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு ஆவி வரப்போதுன்னு சொன்னார். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் பெயரில் அந்த இயேசுவின் திட்டத்துக்கு எதிரான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை லூக்கா 4:5-6 பிசாசு இயேசுநாட்ட சொல்றான், இந்த உலகம் முழுசும் எனக்கு ஒப்பு வைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன். அவன் சாத்தான் தன்னுடைய ஆட்சியில் உலகம் இருக்கிறதுங்கிறது அறிக்கைப்படுகிறான், ஒப்புக்கொள்ளுகிறான். யோவான் 18:36 இயேசு சொல்லுவார், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதானா நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்றார். இயேசுன்னு சொல்லிட்டார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம்னு யோவான் மீண்டும் சொல்றார். அப்ப பிசாசுக்குள்ள கிடக்கு. ஏன்னா யோவான் 65:17 இந்த உலகத்தை மறந்துடுறேன், இதை நினைக்க மாட்டேன், இது வேண்டாம், நான் புதிய வானம் பூமியை உண்டாக்குறேன்னு தேவன் புதிய திட்டத்துக்கு போனதுனால தேவன் புறக்கணிச்ச கைவிட்ட இந்த உலகத்தை சாத்தா முழுமையாக ஆட்சியை எடுத்துக்கொண்டான், தன் கையில் எடுத்துக்கிட்டான். அதை தான் அவன் சொல்றான். அதை இயேசுவும் அப்போ சொல்லும் உறுதிப்படுத்தி இருக்கிறான். ஆனா இந்த நாட்களில் என்ன நடக்குன்னா, தேவன் சபிச்ச இந்த உலகத்தை, தீக்கொளுத்த வச்சிருக்கிற உலகத்தை, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்தை தேவன் ஆசீர்வதிப்பாருன்னு இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய அடிமைகள் பிரம்மாண்டமா வேலை செய்யறாங்க. பிரம்மாண்டமா வேலைன்னா அவங்களுக்கும் உலகத்துல அவங்க நினைக்கிற மாதிரி வாழணும்னு ஆசை, சாவாம வாழ்றனான்னு ஆசை, நடக்கல. அதனால இந்த உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க, பொய்யை பேசிக்கிட்டே இருக்கிறான். இதை தீக்குளத்தை போறார், நம்ம போனோம், நம்ம மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கு போனோம், புதிய சூழ்நிலைக்கு ரெடி ஆகணுங்கிறத இவங்க சொல்றதுக்கு பதிலாக இல்லை, அதெல்லாம் மறக்கடிச்சிட்டு இல்லைன்னா அதில் மனசில் வராமல் செஞ்சுட்டு இதையே கவர்ச்சியாய் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த பரலோக பிதாவுக்கு எதிராய் யுத்தம் செய்யக்கூடிய அந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் அந்த பிதாவின் ராஜ்யத்தில் பங்கடைய போறதில்லை. இந்த பிதாவின் ராஜ்யத்தில் பங்கடைய மாட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த பூலோக பிதாவின் ராஜ்யத்துக்காக தான் இயேசு நாமத்தை பயன்படுத்தி மோசடி செய்யறதுனால, பரலோக பிதாவுக்கு எதிரான காரியம் செய்யறதுனால இவங்க பரலோக பிதாவின் ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அதுதான் மத்தேயு 7:21-23 வரை சொல்லும் போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு பிரவேசிப்பானே தவிர என்னை கர்த்தாவே கர்த்தாவின் ஆராதிச்சு உலகத்தை ஆசீர்வாதிக்க துடிச்சவன், பேவரட்டி நோய் வரட்டி ஜனங்கள்லாம் ஏமாத்தினவன், இந்த தேவனுடைய திட்டத்தை மறைச்சி இயேசுனுடைய சுவிசேஷத்தை மறைச்சி பரலோக ராஜ்ய சுவிசேஷத்தை மறைச்சி பூலோக ராஜ்ய சுவிசேஷமா மாத்தின ஒரு பயலும் பரலோக ராஜ்யத்துக்கு வர மாட்டான். கர்த்தாவே கர்த்தாவின் ஆராதிச்சிருப்பான், என்னை ஆராதிச்ச பயவளம் வர மாட்டான், தீர்க்கதரிசனம் சொன்னவன் வர மாட்டான். அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டாகன்று பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு நரகத்துக்கு போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க சாத்தான் சித்தம் தான் செஞ்சிருக்கீங்க, பரலோக பிதா சித்தம் செய்யலை.
அதனால் சாத்தான் போடப்படுற இடம் தான் நீங்கள் போகணும் அப்படி என்று சொல்லி துரத்தி அடிப்பேன் என்று சொல்கிறத பார்க்குறோம். இந்த காரியத்தை குறித்த விழிப்பாக இருக்கணும். பரலோக தேவனோடு உலக தொடக்கத்திலிருந்து இன்று வரை யுத்தம் நடக்குது. இந்த நாட்களில் இயேசு தேவனிடத்தில் இருந்த தேவகுமாரனா இயேசு நாமத்திலேயே ஒரு யுத்தம் நடக்குன்னா அது எவ்வளவு விசித்திரமானதாக இருக்குது பாருங்கள். தேவகுமாரனா இயேசு நாமத்தில் ஒரு கூட்டம் பிதாவாகிய தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுது. ஒரு சின்ன கூட்டம் இல்லை தேவனுடைய சித்தம் செய்யணும்னு சொல்லி அவர்கள் இந்த கூட்டத்தோடு யுத்தம் பண்ணுறாங்க. இயேசு நாமத்தில் 2 இயேசு வந்தால் 2க்கு இடையில யுத்தம் தான். 2 சுவிசேஷம் வந்தால் 2 சுவிசேஷத்துக்கு இடையில யுத்தம் தான். 2 ஆவி வந்தால் அது ஒன்றுக்கு ஒன்று கண்டிப்பாக ஆக்ரோஷமாய் மோதத்தான் செய்யும், மோதிக்கொண்டு இருக்கிறது. கொலோசியர் 2:8 சொல்லுது, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுதையும் பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்று வாசிக்கிறோம். லௌகீக ஞானம், இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற ஞானம், இந்த உலகத்தை கலர்ஃபுல்லாக காட்டுற ஞானம், சாவாமல் இங்கே இருக்க செய்கிறது மாதிரியான ஞானம் தந்திரமானது. இது மாதிரி ஒரு தடவை சொல்லி உன்னை ஏமாற்றப்படாது. இது உலகத்தினுடைய பாரம்பரியமான நம்பிக்கைகள், வழக்கங்கள், நியாயங்கள் தவிர, உலக வழிபாடு தவிர கிறிஸ்துவை பற்றி கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷர்லாம் ஏதோ இயேசு நாமத்தில் எத்தனையோ நம்பிக்கையில் இருக்கிறது, அதுக்கு வெளியே இருக்கிறது. எல்லா மனிதர்களும் நாங்கள் கடவுளுடைய குழந்தைகளை நினைக்கிறாங்க, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்களை நினைக்கிறாங்க, மற்றவங்கள நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களாகவே தங்களை தாங்களே நான் கடவுளுடைய பிள்ளைன்னு தங்களுக்கு தாங்களே ஒரு பெயரை வச்சு ஒரு அங்கீகாரத்தை வச்சுக்கிறாங்க. தாங்கள் நினைக்கிறது மாதிரி விரும்புறது மாதிரி ஒரு அந்த ராஜ்யத்துக்கு போயிடலான்னு ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணுறாங்க. உண்மையிலே பரலோக ராஜ்யங்கிறது மனிதன் உண்டாக்குனது கிடையாது, அது பரலோக தேவன் உண்டாக்குனது. அவருக்கு தான் அதுக்கு சிஸ்டம், அதுக்கு திட்டம், அதுக்கு செயல்முறை எல்லாம் தெரியும். அதை இழந்து போனது சம்பவம் நமக்கு சொல்லியிருக்கு. திருப்பி அங்கே போகிறதுக்குள்ள வழிமுறைகளும் இங்கே வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அதையெல்லாம் யாரும் கவனிக்கிறது கிடையாது. அந்த பரலோக தேவன் யார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி மற்ற 6:33 இயேசு சொன்னார், தேடுங்க, அந்த ராஜ்யத்தை அறிய முயற்சி பண்ணுங்க. மத்தேயு 11:29 என்னிடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, நான் தான் பிதாவிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால் இல்லாமல் பிதாவிடத்தில் வர முடியும், அதனால என்னிடத்துல படிங்கன்னு அதுக்கு யாரும் தயாரில்லை. அவங்க தோணுறது மாதிரி போகிறாங்க. ரோமர் 12:2 சொல்ல இல்லையா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாம பரலோக தேவனுக்கு பெரியமம் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதான் உங்கள் மன்னம் புதிதாகிறதுனால நீங்கள் மறு ரூபமாகுங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ பரலோக தேவனுக்கு பெரியமானது என்ன, சித்தமானது என்ன, நன்மையானது என்ன, நல்லமானது என்ன, நீங்கள் பகுத்து பார்த்தாதான், பார்த்து உங்கள் மனசு மாறி புது சிந்தனை வந்து புது சிருஷ்டியாக மாறினாதான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியுங்கிறதான் சுவிசேஷம். இவங்க அதை சொல்லலை, இவங்க அதை தந்திரமாக இயேசுவை விசுவாசிச்சா போதும், இயேசுவை விசுவாசிச்சா போதும்னா இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கு எனக்கு என்னன்னு பிசாசுலாம் அலர்ன சம்பவம் பைபிளில் இருக்குல்ல. அப்போ என்ன செய்கிறது, இயேசு ஆராதிச்சா போதும்னு சொல்கிறாங்க. இயேசு தன்னை ஆராதிக்க சொல்லலையே, பிதாவை தொழுது கொள்ள சொன்னார், எனக்கு சீசன் ஆகுங்கன்னு சொன்னார். அதையும் மாற்றிட்டாங்க. நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி தேவன் தம்முடைய ராஜ்யத்தை குறித்தும் அங்கே போகிறதுக்குள்ள வழிமுறைகளை குறித்தும் பல காரியம் சொன்னாலும் அதெல்லாம் இவங்க கேட்க போகிறதில்ல. இதை மாற்றிட்டு ஒரு பக்கம் இந்த பூமி ஆசீர்வதிக்கணும், சாவறதோட இவங்க நினைக்கிறது மாதிரி வாழணும், சாவாமல் வாழ முடியுமா அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இவங்க கற்பனை பண்ணுற மாதிரி சொர்க்கத்துக்கு போயிடலான்ட்டு மோசடிகளால் உலகம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுக்கு பின்னால் போகிறாங்க, நடக்கும். அது தேவன் உண்டு பண்ண ராஜ்யம்னா நீங்கள் தேவனிடத்தில் கேட்கணும், தேவ நீதியை படிக்கணும். ஏசுதான் வழின்னா அவர் என்ன சொல்லியிருக்கார், என்ன மாதிரி காண்பிச்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். பார்த்து தான் நீங்கள் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியும், அங்கே செல்ல முடியுங்கிறது தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் தந்திரமான உலக பிரகாரமான மாயமான ஞானம், தந்திர ஞானம். இதில் நீங்கள் ஏமாறப்படாது. மனுஷர் ஒவ்வொரு பாரம்பரிய மாடுதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கிறிஸ்துவ பற்றினது கிடையாது. கிறிஸ்துவ பற்றினா அவருக்கு வாசனத்தை படிங்க, அவருக்கு மாதிரியிலேருந்து படிங்க. நீங்கள் ஏன் உங்கள் பாரம்பரியத்துக்கு போகிறீங்க, உங்கள் மரபுக்கு போகிறீங்க? இதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. இயேசு மட்டும்தான் போனால் அவர் வழின்னா நீங்கள் அவரை மட்டும்தான் பார்த்துருக்கணும். வேறு எந்த பிரசங்கமாரையும் பார்க்க முடியாது. ஒருத்தனை உங்களை கொண்டு போக முடியாது.
முடியாது. 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தாள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பாள். அவள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வாள். கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள் வேத புரட்டுகளை தந்திரமா பிழைப்பாங்க. ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்க. இயேசு சொன்னதை பேச மாட்டான், இயேசு செஞ்சதை செய்ய மாட்டான், இயேசுவின் எல்லைக்குள்ள வர மாட்டான். இவன் இயேசு சொல்லாதெல்லாம் செய்வான். அதான் சொன்னால சீசராங்கன்னு சொன்னா பக்தராக்குவான். இவன் ஒவ்வொன்றாட்டு சொல்லிட்டு இருப்பான், மாத்தி மாத்தி சொல்லி அந்த ஆண்டவரே மறுதளிச்சிருவான். அவருக்கு சம்பந்தம் இல்லாத பேசுவான். இப்படி செய்து கொண்டு இருப்பான். 2 பேதுரு 2:3 பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கின அயர்ந்தராது, அறிவு உறங்காது. தந்திரமாட்டு வசனங்கள் பைபிள் எல்லாம் எடுத்து, ஏன்னா இந்த ஜனங்கள்லாம் இயேசுவின் வசனங்களை வாசிக்க மாட்டாங்க, அதை தியானிக்க மாட்டாங்க. இந்த கள்ள போதகர் இருப்பாங்கல்ல, இவனை சொல்றதுல தான் நிற்பான். ஆமாம், கடைசியில் இந்த கள்ள போதகமாக இருக்க நிலைமை கஷ்டம் ஆயிரும். ஏன்னா அதிக ஆக்கினை அதை அடைவோம் என்று கருதி உங்கள் அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாகன்னு சொல்லியிருக்குல்ல, அவங்களுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கப்படும். நீங்கள் அந்த எருசலேமை, அதாவது எரேமியா 52ஆம் அதிகாரத்தில் எருசலேமினுடைய அழிக்கும் போது அங்குள்ள பிரதான ஆசாரியன், துணை ஆசாரியன், அங்குள்ள பிரதானிகள், மந்திரிமார் தான் கொண்டு அவன் வெட்டி கொன்று போட்டான் என்று பார்க்குறோம். மற்றவங்களை சிறப்பிடிச்சிட்டு போனால் ஏழைகளை அங்கே கொஞ்சம் திராட்சை தோட்டங்களை கவனிக்கிறதுக்கு வச்சுட்டாங்க. தண்டனை எங்கே வருது பார்த்தீங்களா? அங்கே தான் வருது. இவங்க தான் ஜனங்கள் அழிவுக்கு காரணமாக இருந்தவர்கள்ங்கிறது மிக முக்கியமான காரியம். தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்துறதுக்கு இப்படி நான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஏன் பின்னால் அவருங்க இப்படி போனால் வந்துடலாம், அப்படி போனால் வந்துடலான்னு ஆளுக்கு ஒரு மன்ற அமைப்பான். ஒரு பயலும் கொண்டு போக மாட்டான், இவனும் போக மாட்டான், இவன் ஒருத்தனையும் கூட்டிகிட்டு போக மாட்டான். இயேசுநாதர் மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும். அதை நீங்கள் படிக்கணும். உன் கையில் பைபிள் இருந்தால் இயேசுவின் வசனத்தில் நடக்கணும். இந்த கள்ளமாருக்கு பின்னால் நடந்தால் அந்த கள்ளமாறு போகிற இடத்துக்கு தான் நீ போகணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து பாதுகாப்பாக இருந்து நீ வெளிச்சு கொண்டா நல்லது. இல்லைன்னா ஒரு நாள் மாட்ட போகிறா, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியும், எங்களுக்கு சொல்ல தான் முடியும். 2 பேதுரு 2:18 வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவரிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி தந்திரமாய் பிடிக்கிறார், மாம்ச இச்சையினால் பிடிக்கிறார். அதாவது ரொம்ப இந்த மாதிரி வஞ்சகமாக ஏமாத்து நடக்கக்கூடிய உலகம் முழுவதும் பொல்லாங்கர்கள் கிடக்கிறது. அது மோசம் போகிற பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே கிடக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இதுலேருந்து சிலர் தப்புவாங்க. அந்த தப்புறவங்களையும் தந்திரமாக அழிக்கிறதுக்கு இயேசு நாமத்தில் இந்த கள்ளர்கள் வருவார்கள். அவங்க வீண் வார்த்தைகளை, நான் என்ன உங்களை சாவாமல் வச்சிடுறேன், உங்களை இப்போ மாற்றி தந்துடுறேன், உங்களை இப்போ அங்கே கொண்டு போயிடுறேன்னு பைபிளில் இருந்து அது ஏதோ காலத்தில் யாருக்கோ சொன்ன காரியமாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து சம்மந்தமே இருக்காது, இந்த ஆளுக்கு பொருத்தம் இருக்காது. அதை எடுத்து கொண்டு வச்சு ரொம்ப மைக்கெல்லாம் போட்டு கம்முன்னு பயங்கரமாக முழங்கி, ஆமாம், அந்த மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய காரியங்கள், மாம்ச இச்சை கேட்டால் அது உலகத்துக்குரிய இந்த மாம்ச சரீரத்தில் வாழும் காலத்துக்குரிய காரியங்களை அப்படியே நிறைய பேசினா ஜனங்கள்லாம் தந்திரமாக வருவாங்க. சாவாமல் இருந்துடலாம், நோயெல்லாம் தீந்துரும், பொருளாதார பிரச்சனை சரியாயிரும், நாம் செழிப்பாக இருக்கலாம், ஆடம்பரமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை இருக்க மாட்டான். இவனே பெயிண்ட் அடித்து தான் உலகத்தை ஏமாத்துறான், தலையெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறான். இவன் ஏமாத்துக்காரங்கிறது இதுகளுக்கு புரியாண்டாமா? 75 வயசு கிழவன், தலை நரைச்சவன், இவன் எடுக்கு பெயிண்ட் அடித்து என்ன ஏமாத்துறான், இன்னும் எத்தனைக்கும் ஒரு ஏமாத்துக்காரன் ஆமா எங்கிறது புரிஞ்சு கொள்ள தெரியாத அவ்வளோ மூட கூட்டம், அவ்வளோ ஏன்னா இதுகள் ஒரு ஏமாத்த ஆவிக்குள்ளே இருக்குது. அப்படியே அந்த வல்லமைக்குள்ளே பிடிபட்டு கிடக்கிறதை பார்க்குறோம். இது ஆமாம், வஞ்சிக்கிறாவின் பிடியிலேருந்து தப்புனவங்களையும் விட மாட்டானுலாம், அவ்வளோ சாமர்த்தியம் பண்ணுவான். எபேசியர் 4:14 நாம் இனி குழந்தைகளாக இருக்க முடியாது, மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினால் அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாக இருக்கப்படாது. மனுஷன் கள்ளை, பிசாசு, அசுத்தாவி, வஞ்சிக்கிறாவி. நீ கையில் இருக்க பைபிளை வாசி, ஏசுனாருடைய வசனத்தை வாசி. இந்த ஆவி கூட்டத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இவனுக்கு மன்றங்களில் ஏசுனாருடைய வசனமே வாசிக்க மாட்டானுவன், நிருபங்கள் வாசிக்க மாட்டானுவன். அந்த அளவு கள்ளமரங்கிறத நீ கண்டுபிடிக்காட்டா உனக்கு தான் இழப்பு.
அவங்கள்லாம் தான். நீ கள்ள வழியில தானே போனா, அப்போ எல்லாருக்கும் ஒரே இடம் தானே. அப்போ பல போதகம், காற்று இங்கே அங்கே அடிக்குது, அங்கே இது இங்கே அடிக்குது, அலைஞ்சு கொண்டு இருக்காம அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி தேவ சித்தமாய் இந்த சபையை ஏற்படுத்தினார். பைபிளை தந்திருக்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். பைபிளை தந்திருக்காங்க, அதில் நடக்க பிரயாசப்படுங்க. அப்போஸ்தலர் 5:38-39. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அங்கு இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாம இவர்களை விட்டு விடுங்க. இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனால் உண்டானா ஒளிந்து போயிடும். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழிக்க உங்களால் முடியாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள்னு சொல்லி அவன் கமாலியல்னு சொல்ற ஒரு வேத பாரகன் அன்னைக்கு இருந்த ஆசாரியர்களுக்கு ஆலோசனை சொல்றான். அப்போஸ்தலர்களை இந்த இயேசுவின் சுவிசேஷம் பற்றி பேசப்படாதுன்னு சொல்லி பிடிச்சு ஜெயிலில் வச்சுட்டாங்க. தேவதூதன் திறந்து விட்டுட்டான். மீண்டும் போய் தேவாலயத்திலே போய் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. உடனே அவர்களை பிடித்து கொண்டு வந்து அவர்களை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த கமாலியல் சொல்றான், எப்பா இவங்க வந்து இது மாதிரி நிறைய பேர் அது இது சொல்லியிருக்கான், காணாமல் போயிட்டான். இவங்க சொல்கிற விஷயம் தேவனால் உண்டானா உங்களால் அது எதிர்த்து நிற்கப்படாது. இது மனுஷனால் உண்டானா அழிஞ்சு போயிடும். அப்போ தேவனால் உண்டாகிற காரியத்துக்கு எதிர்த்து போர் செய்யாதிருங்கள். பாருங்கள், என்ன அழகான ஒரு விளக்கத்தை பாருங்கள். ஆதாம் ஏவாள்ல இருந்து நடந்த சம்பவம்லாம் சொல்லியாச்சு. புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குறலாம் சொல்லியாச்சு. தேவன் ஒரு திட்டத்தை வச்சு கொண்டு போனால் அந்த தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணாதுங்க. இவ்வளவு காலம் என்ன நடந்துங்கிறது தெளிவாக தெரியுதில்ல. தேவ திட்டத்துக்கு எதிராய், தேவ சித்தத்துக்கு எதிராய் நீங்கள் யுத்தம் பண்ணாதுங்க. அது பைபிளின் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் 21:1. புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு, தேவனோடு மனுஷருடைய வாசஸ்தலம் இருந்தது, இனி மரணம் இல்லை, எல்லாம் புதுசாக்குறேன்னு சொல்லி போகுதில்ல. அப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கும் போது நீங்கள் ஏன் அதுக்கு எதிராக போர் புரியணும்? இயேசு நாமத்தை சொல்லி ஏன் அதுக்கு எதிராக போறீங்க? இந்த ஜனங்கள் வந்து தேவ சித்தம் செய்ய விருப்பமில்லாத ஜனங்களை வச்சு நீங்கள் ஆதாயம் அடிக்கிறதுக்கு, தலைவன் ஆறதுக்கு, அரசியல் பண்றதுக்கு தானே நீங்க அந்த கள்ளத்தனமான காரியம் செய்றீங்க. அப்ப தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்றதுக்கு. ஏன்னா உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. இந்த திரளான கூட்டம் மனிதர்கள் இருக்கிறாரு. இந்த பக்கம் நின்றுகிட்டா நம்ம பரலோகம் தேவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுவரை அப்படிதான் நடந்து, ஆனா அதுக்கு விளைவு என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்த பிறகும், இதெல்லாம் திருஷ்டாந்தமா வச்சிருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நாம பார்த்த பிறகும் மீண்டும் அந்த பரலோக தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிற இயேசு நாம மன்றங்கள் எவ்வளோ கொடிய ஆக்கினை அடைவாங்கங்கிறத நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். அந்த ஆக்கினைக்கு உட்படாமல் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். ஆமாம், தேவனால் உண்டாயிருந்தால் அதுக்கு எதிராக நீங்கள் யாரும் போர் செய்யப்படாது. இங்கே எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வாசிக்கிறோம். ஒரு போராட்டம் இருக்கு. அது யாரோடன்னா மனிதர்களோடு போராட்டம் இருக்கு. ஏன்னா மனிதர்கள் எல்லாரும் சாத்தானுடைய ஆவியில இருக்கிறாங்க. இந்த கள்ள போதகர்களோடு போராட்டம் இருக்கு. ஆமா, தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற இயேசு நாம ஆராதனை மன்றங்களோடு போராட்டம் இருக்கு. இப்ப வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம். பிரம்மாண்டமான போராட்டம் இல்ல, பிரம்மாண்டமான சக்தி. இவ்வளவு மனிதர்கள் பிசாசு எல்லாம் சேர்ந்து நிற்கிற ஒரு பெரிய கூட்டணி. அது இயேசு நாம் வேற உள்ள வச்சிருக்கிறாங்க ஏமாத்துறதுக்கு. கண்டுபிடிக்க முடியாது எது சரி தப்புன்னு. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியோட நாம் போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவ சித்தம் செய்கிறவங்களுக்கு பெரிய போராட்டம். இது எப்படி வின் பண்ணுறதுன்னு சவால் தான். அதில் இயேசு சொல்லுவார், நான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, யோவான் 16:33. ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்துக்கு சரணடையலைன்னு சொல்லிட்டார். ஆமாம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஆமாம், அவர்கள் ஜெயித்தார்கள். சாவு வர்றதா இருந்தாலும் அவங்க அதுக்கு சரணடையவில்லை என்று சொல்லி
அந்த பகுதியை நாம் பார்க்குறோம். இப்படி அவர்களெல்லாம் வரதா இருந்தாலும் ஜெயித்தார்களாம். 11வது வசனம் 12 வெளிப்படுத்தல் 12:11 மரணம் வந்தாலும் அதுக்கு தப்பும்படி ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அது ஜெயிச்சாங்க. தேவ வசனத்தினால ஜெயிச்சாங்க, இயேசுவின் ரத்தத்தினால ஜெயிச்சாங்க. அவ்வளவு பெரிய போராட்டத்தை தான் நாம் இருக்கிறோங்கிறத நாம் மறந்துட முடியாது. அவர் பவுல் சொல்லுவார், 2 கொரிந்தியர் 10:3-4 வசனங்களில் பவுல் சொல்லுவார், நாங்கள் மாம்சத்தில் வாழ்ந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டோம். எல்லாம் சதிகமான சரீரத்தில் இருக்கிறோம். ஆனால் எங்களால் மாம்சத்தை பிரகாரம் போராடி இந்த பிரம்மாண்டமான கூட்டணியை ஜெயிக்க முடியாது. எங்களுடைய போராயுதங்கள் இந்த மாம்சத்துக்கு உரியது கிடையாது. அரண்களை நற்மூலமாகிற பரலோக தேவனுடைய வல்லமை அதிகாரத்தினால நாங்கள் ஜெயிக்கிறோம். பரலோக தேவனுடைய வல்லமையினால தான் நாங்கள் ஜெயிக்கிறோம் என்று சொல்லுகிறார். லூக்கா 18:27 இயேசு சொல்லுவார், மனுஷனால் கூடாதவள் தேவனால் மட்டும்தான் கூடும்னு அவர் சொன்னதுனால இதெல்லாம் மனுஷனால் ஜெயிக்க முடியும், இது தேவனால் தான் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு அறிவு அவர் தந்ததுனால தான் தேவ அதிகாரத்தோடு தேவ வல்லமையோடு தேவ ஆவியின் ஒத்தாசையோடு இந்த போராட்டம் நடக்கிறது. 1 கொரிந்தியர் 2:4-5 உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. நாம் ஞானமாக பேசி அறிவாக பேசி புத்திபூர்வமாக பேசி ஒன்றும் இதை ஜெயிக்க முடியாத அளவு அந்த பிசாசனுடைய ஆளுகை அவங்க மனசில் இருக்கு. நீங்கள் எவ்வளவு தான் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது, அவங்க அதை ஏற்றுக்கொள்ள. ஏன் நாங்கள் எகெயின் ஒரு பவர் இருக்குது. அதனால மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் பண்ணி நான் பேசலை, அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். தேவ வசனமாக ஸ்ட்ரைட்டாக துப்புரவாக பேசிட்டோம். இந்த கவர்ச்சி பேசி ஒன்றும் ஆகுறதில்லை. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டு தூய் ஆவியானவர் அதை உறுதிப்படுத்தினார். பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணுறதுக்கு தேவ வார்த்தையை ஸ்ட்ரைட்டாக பேசணும். தேவ ஆவியானவர் அதை உறுதிப்படுத்தணும். தேவ ஆவியானவருடைய செயல் அந்த வசனத்தின் முகாந்திரமாய் அந்த பிசாசின் வல்லமையில தோற்கடிக்கணும். அப்படிதான் இந்த வேலை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:3 தீமோத்தேயுவே நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். இது போர்க்களம், இது போராட்டம், அக்கினி அம்புகள் வரும், காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிதான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். இது போராட்டக்களம், இங்கே தீங்கு தான் அனுபவிக்கணும். நல்ல போர் சேவகன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள போர் சேவகனாய் இந்த பிரபஞ்சத்தின் எல்லா சூழ்நிலை சக்திகளோடும் நீ போராடு என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:12 வசனத்துல விசுவாசத்துல இந்த தேவன் கொடுத்திருக்கிற அவருடைய படைப்பு சாபம் ஜனங்கள் எப்படி தேவனுக்கு எதிராக செயல்படுறாங்க இதெல்லாம் பற்றி ஒரு ஆவிக்குரிய அறிவு கொடுத்திருக்கு. இந்த விசுவாசத்தை இந்த அறிவிலே உறுதியாக நின்று நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்துக்குரிய நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அதுக்காக நீ போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். வாழ்க்கை என்பது போராட்டம். இது ஆசீர்வாத காலம் கிடையாது, இது இளைப்பாறுகிற காலம் கிடையாது, இது பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ற காரியம் கிடையாது. தேவன் இங்கே வெற்றி தருவார். நான் உயர்ந்த ஸ்தானம் அதுக்குரிய காரியம் ஒன்றும் இல்லை. இது இந்த உலகத்தோடு யுத்தம் பண்ணி உலகத்துக்கு சரணடையாமல் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற காரியம். ஜனங்களுக்கு இந்த விழிப்புணர்வை நாம் கொடுக்கணும். பரலோக தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, மற்றவங்க அறியாமல். இவங்க இயேசு நாம மன்றங்களும் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கையில் இருக்கிற வேதத்தை புரட்டி அவங்க சாமர்த்தியமாக சாத்தா வேலை செய்கிறாங்க. இதுக்கு இடையில தேவ சித்தம் செய்ய விருப்பமுள்ளவர்கள் இந்த தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணப்படாது, பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ணணும். பிசாசின் மனிதர்கள், பிசாசின் கொள்கை, தெய்வ திட்டத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணி எப்படி இந்த மனிதர்கள்லாம் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதை புரிஞ்சு அவங்களோட அணி சேராம நாம தேவனுக்கு சார்பில் நின்று தேவனுக்கு எதிரானவர்களோடு யுத்தம் பண்ணணும். தேவனுக்கு எதிரானவர்களோட அணி சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. ரொம்ப சாமர்த்தியமா பண்றாங்க. வயிற்று பிழைப்புக்காய் வேற அனுகூலங்களுக்காய் தங்கள் பாரம்பரிய பெட்டியில நின்றுட்டு, ஏன்னா அவங்களுக்கு மலர் விளையம் தான் தேவை, அதுக்கு மேல
ஒன்றும் கிடைக்க போறதில்ல. மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான்னு சொல்லியிருக்கு. அப்படியே அநேகர் யுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கு இடையில தேவன் நம்ம வச்சிருக்கிறார். மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த எல்லையில யுத்தம் பண்ணணும். சொந்தக்காரன் சொக்காரன் உறவினை ஒண்ணுங்க வராது. கண்ணை மூடினப்புறம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். ஒரு பயலும் அங்க வர மாட்டான். பிதா சித்தம் செய்யறவங்க மட்டும்தான், தேவனுடைய சித்தம் செய்யறவங்க மட்டும்தான் இயேசுக்கு சகோதரன் சகோதரியா தனியா இருப்பாங்க. இங்க கணவன் மனைவி பிள்ளைகள் அண்ணன் தம்பி சித்தப்பா மாமா மஜனு இதெல்லாம் மண்ணு, எல்லாம் மண்ணுல வச்சு மலருளைய வச்சிருவான், ஊதுபத்தி வேற கொளுத்திருவான். ஸோ இந்த மாயத்துல விழப்படாது. இவனை ஒருத்தனை நம்ம விடுவிக்க முடியாது, நமக்கு பரலோகம் தர முடியாது. அவன் மண்ணுக்கு போவான், நம்மளும் இந்த உலக வாழ்க்கையை அங்கதான் போனோம். ஆகவேதான் நித்திய ஜீவனாகிய தேவனுடைய சார்பில் நின்று யுத்தம் பண்ணும்படி நம்ம அர்ப்பணிக்கணும். இல்லை அற்ப வாழ்வு போதும், கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படியும் வாழ்ந்து பெயிண்ட் அடிச்சுட்டு படம் காட்டிட்டு நான் செத்து போறேன்னா போலாம், அது உங்க இஷ்டம். பரலோக ராஜ்யம் கிடைக்காது. ஏசுன்னு என்ன சத்தம் போட்டாலும் நடக்காது. நான் சொல்லிட்டார்ல, உங்களை எனக்கு தெரியும், கள்ளமாறு கள்ளிகள்னு சொல்லுவான். அநேக ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன், இந்த சுவிசேஷ சத்தியத்தை பேச விடாம இடரல் பண்ணிட்டு இருப்பாங்க. இடரல் பண்ணுடைய கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்துல போடணும்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்தவர் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு எதிரி மற்றவங்க கிடையாது, இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் தான் அதுக்கு எதிரி. இவனெல்லாம் இயேசுவின் சுவிசேஷத்தை பேச விட மாட்டான், இயேசுவின் சுவிசேஷத்தை அவங்களுக்கு விளக்கி காண்பிக்க விட மாட்டான். இந்த கள்ள கூட்டங்கள் சாத்தாங்கூட்டங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் ஆடி ஒரு நாள் மண்ணில் அடங்க போகுது, மண்ணில் அழிய போகுது என்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் இந்த கள்ள மார்க்கங்களுக்கு காப்பி அடிக்கிறது இல்லை, இதுக்கு காமெடி தூக்குறது இல்லை, இதுக்கு சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. எவன் இயேசுவின் சுவிசேஷம் நிறைவேற முடியாதபடி இடரல் பண்ணுறானோ அவன் இயேசு ஆராதிப்பான், சிலுவ கள்ளின்னு சொல்லிக்கிடுவான். சிலுவ கள்ளமாருக்கு தான் பரலோகங்கிற ஒரு பைத்தியகார மார்க்கத்தை பின்பற்றுகிற சாத்தாங்கூட்டங்கள், இந்த சாத்தாங்கூட்டங்கள் தான் வரும். ஆமா, பரலோக ராஜ்யத்தை கள்ளமாருடைய ராஜ்யமா மாற்றணும், கள்ளிகளுடைய ராஜ்யமா மாற்றணும் என்கிற ரீதியில செயல்படுது. அது பாரம்பரிய பேய்களை கட்டி ஆட்சி செய்யுது. ஒவ்வொரு பாரம்பரிய பேய்கள் ஆட்சி செய்யுது. ஆமா, சாஸ்திரனுடைய ஒரு வடிவம். அதுக்கு தான் இவன் காவடி தூக்குறான், அதுக்கு தான் இவன் சேவன் செய்யறான். சாத்தான் கூட்டங்கள் அப்படிதான் சொல்லி இருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல தங்களை யூதர்கள் என்று சொல்லியும் யூதர்களாயிராத சாத்தான் கூட்டத்தாரை உனக்கு கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் செய்தி சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அதாவது யூதர்கள் சொன்னா தேவனுடைய ஜனங்கள் என்ற அர்த்தம் உள்ள வார்த்தை. அப்போ தேவனுடைய ஜனங்கள்னு அநேகர் சொல்லிக்குவாங்க, அவங்க தேவ ஜனங்கள் கிடையாது, அவங்க சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறாங்கிறது நீங்க அறியணும். ஆமா, சாத்தான் கூட்டம், ஆமா தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிறதா மிச்சம், ஆனா அவர்கள் சாத்தானுடைய வேலை செய்யறாங்க. இப்படியே இந்த காரியங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த செய்தியை சொல்லியிருக்கு. நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா, அதாவது 8வது வசனத்திலிருந்து சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுதுகிற அந்த செய்தியில 9ஆம் வசனத்துல உன் கிரியைகளை உன் உபத்திரவத்தை நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை தங்களை யூதர்கள் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானின் கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்கிற தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, யூதர்கள்னு சொல்வான், தேவ பிள்ளைகள்னு சொல்லிக்குவான், கிறிஸ்தவன்னு சொல்லிக்குவான், இவன் சாத்தாங்கூட்டமா இருப்பான். ஏன்னா இவன் இயேசுனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவன். இயேசு ஆராதிக்கிற சாத்தாங்கூட்டம் அது இயேசுவின் சுவிசேஷத்துல நடக்காது, இயேசுவின் வசனத்துல நடக்காது, இயேசுவின் மாதிரியில் நடக்காது. இப்ப நான் சொன்னல, இந்த காரியங்களுக்கு தேவனுக்கு எதிராக போர் செய்யற கூட்டமா தான் இருக்கும். அது சாத்தாங்கூட்டம், கிறிஸ்தவ சாத்தாங்கூட்டத்தை சொல்றேன், இயேசுவின் நாமத்தை சொல்ற சாத்தாங்கூட்டத்தை சொல்றேன். இந்த தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார், இப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகையினால நீங்கள் எல்லாரும் இந்த செய்தியை கேட்கிறவங்க வெளிப்பா இருக்கணும். நீ சாத்தாங்கூட்டத்தில் நிற்கிறியா, தேவனோடு போர் செய்கிற கூட்டத்தில் நிற்கிறியா, இல்லை தேவனுக்கு எதிரான சாத்தாங்கூட்டத்தோடு போர் செய்கிற கூட்டத்தில் நிற்கிறியா, நித்திய ஜீவனுக்கு யுத்தம் பண்றியா, இந்த உலகத்துக்கு யுத்தம் பண்றியா, நீ எந்த பக்கம் நிற்கிறா, நீ எங்கிறத நீ கவனமாயிரு. நான் எச்சரிக்க விரும்புகிறேன். நீங்க எல்லாம் உன் நாடகம், உன் நடிப்பு, உன் கள்ளத்தனம் கண்ணை மூச்சை பிடுங்கிட்டாருன்னா அது நின்று போயிடும். பல வேளை அப்படித்தான் ஜனங்களுக்கு அது
பெருசாக தெரியலை. அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிறது தான் அவங்களுக்கு பெருசாய் தெரிகிறது. ஆமாம், அவங்க ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. உலகத்தில் உள்ள மேன்மையான காரியங்களை அடைகிறத மற்ற மனுஷன் நினைக்கிறான், அது அவனுக்கு தெரியாது, அவன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். இவன் அது மாதிரி தான் நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதில் தான் ஜனங்கள் சிக்கி இருக்கிறாங்க. நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா 5:23 சொல்லுது, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாய் கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் கொடுத்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியமாக இருக்கிற தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் என்று சொல்லி அந்த ராஜாவை சொல்லி, அப்படி இருந்ததுனால தான் அந்த கையுறப்பு தேவனால் அனுப்பப்பட்டது. அது என்ன எழுதிச்சு? மெனே மெனே தெக்கே லொபார்ஷேன், நீ தராசிலே நறுக்கப்பட்டு குறையாக காணப்பட்டாய், தேவன் உன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு உனக்கு முடி உண்டாக்கினார் என்று அந்த வாசகத்தை தேவன் கையுறப்பு வச்சு சுவரில் உனக்கு தெரியும்படி எழுதினார் என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு விரோதமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? உன்னை படைச்ச தேவனை நீ மறந்துட்டான். உன் உயிரை கையில் வச்சிருக்கிறார்ல அந்த தேவனை நீ மறந்துட்டான். நீ இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இல்லையா, விக்கிரகம் போல இங்கே இருக்க பணம், இங்கே இருக்கிற அதிகாரம், இங்கே உனக்கு சரீர பலம், உனக்கு காரியம், இதெல்லாம் நீ பெருசாக நினச்சிட்டு அந்த தேவனை நீ மறந்துட்டா. உன் ராஜ்யத்தை மட்டுட்டார், நறுத்து பார்த்தார், உன் வழிகளெல்லாம் ஆராய்ஞ்சார், முடிவு உண்டு பண்ணினார். அந்த ராத்திரியிலே ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லி அந்த அதிகாரம் முடியுது. ஆமாம், நீங்களும் பணபலத்தை, எலும்பு பலத்தை, சரீர பலத்தை, உலகம் கொடுக்குற மகிமையை, உனக்கு கிடைக்கிற மலர் வளையங்களை, மாலைகளை, பாரம்பரிய மோசடி வித்தைகளை நம்பி நின்னா ஒரு நாள் மண்ணுக்கு போயிடுவான். ஒன்றை விட மகா அலெக்சாண்டர் போயிட்டான், ஹிட்லர் போயிட்டான். ஆமாம், ஆடி அடங்கும் வாழ்க்கையடான்னு சொல்லி சினிமாக்காரன் பாடுற மாதிரி எல்லா பேரும் போனா நீ எங்கடா நிற்க போற? பிசாசு சொல்லுவான், நீ சாவ மாட்டான்னு சொல்லுவான், நீ என்னைக்கும் இப்படியே இருப்பான்னு சொல்லுவான். உன்னை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது, எல்லா தலைவுமா இருக்கும். இந்த மாதிரி சர்வாதிகாரிகளாக ஆட்டம் போட்டவன்கிட்ட பிசாசு இப்படி தான் சொன்னான். அலெக்சாண்டர் சொன்னான், உன்னை ஒன்றும் செய்ய முடியும், நீ சாவ மாட்டான்னு சொன்னான். அவன் அதை நம்பி மற்றவங்களை அழிக்க போய் 33 வயசில் செத்து போயிட்டான். ஹிட்லர்கிட்ட சொன்னான், நீ சாவ மாட்டான், ஒருத்தனை ஒன்றும் பண்ண முடியும். அவனுக்கு எதிராக சில காரியங்கள் வந்தபோது கூட அவன் அந்த இதுலேருந்து தப்பிட்டான். ஆமாம், பிசாசு அவனை தப்ப வச்சது உண்மைதான். அவனை அழிக்கிறதுக்கு சில சதி திட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை விட்டு அவன் தப்புனதும் உண்மைதான். அவன் சொன்னான், ஒன்று அழிக்க முடியாதுன்னு சொன்னான். 53வது வயசில் தன் தலையில் துப்பாக்கி வச்சு சுட்டு தற்கொலை வேணி செத்து போனான். இன்னும் எத்தனையோ சர்வாதிகாரிகள் இது மாதிரி தான் ஆடி அடங்கி எல்லாரையும் பிசாசு ஏமாத்துன மாதிரி உங்களை ஏமாத்துவான். இயேசுன்னு சொல்லிட்டா போகிறோம், அவர் கூட வருவாருன்னு சொல்லுவான். இயேசுன்னு சொன்ன பாயவெல்லாம் கொரோனாவில் செத்து போனான்னுவேன். கொள்ளை நோய் வராதுன்னு சொன்ன பாயவை கொள்ளை நோயில் செத்து போனான்னுவேன். ஆமாம், அவர் விட்டுட்டாருங்க, வரல, சொன்னதுக்கு எதிராக நடந்து போச்சு. ஓகே, இயேசு வர மாட்டோம், எல்லாம் நாங்கள் நேரடியாக எதிரே சம்பவங்கள் பார்க்குறோம். தயவு செய்து இயேசுன் வார்த்தையை வாசி, இயேசுன் மாதிரியை பார். இயேசுக்குள்ளே இருந்த ஆவி உங்களுக்குள்ளே வரட்டு. இயேசு நடந்த மாதிரி நடவுங்க. இயேசு பாதை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் வர்றான். உன் சபையை குறித்து மேன்மை பாராட்டாது, உன் பாஸ்டர்மாரை குறித்து மேன்மை பாராட்டாது, உன் தலைவன்மாரை குறித்து மேன்மை பாராட்டாது. அவனை வச்சு பிசாசு உன்னை முட்டாளாக்குறான். அவன் போவான், நீ அவன் வழியில் போக வேண்டியது தான். இயேசுவின் பின்னால் போனால் இயேசு இருக்கிற இடத்துக்கு போகலாம். அது ஒன்று தான் சொல்ல முடியும். எல்லா ஜனங்களுக்கும் தான் சொல்கிறோம், இயேசுக்கு பின்னால் மட்டும் போங்க, அவர் வழியில் நடங்க, அப்போஸ்தலர் மாதிரியில் நடங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிற இந்த சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. புரியறதுக்காக வேண்டிதான் திரும்ப 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 அதை எப்படியாவது அவருடைய மனசில் புரிய வைக்கணும். ஓ, இவ்வளவுதான விஷயம். நான் பல சூழ்நிலையில் ஜனங்களை ஏமாற்றி வச்சிருக்கிற அந்த மோசடி கும்பல் கூட்டத்தில் தான் நான் நிறுத்தப்படுகிறேன். அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன். அவங்க யோசிக்கிறாங்க, ஆமாம் உண்மை இதுதானே, நாம் ஒரு நாள் திடீர்னு, ஏன்னா யாக்கோபு 4:14 நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, அது புகையை போல இருக்கிறது, தேவனுக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னென்ன காரியத்தை செய்வோம்னு சொல்லணும்னு தான் இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் இவனும் என்ன சொல்லுவான்னா, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய்னு பேசுவான்.
நீ கிழவங்கிழவியாய் தான் சாவாகுன்னு சாக மாட்டேன்னு. நீங்கள் பத்திரிக்கை எடுத்து பாருங்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் என்னென்ன வயசில் செத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஸோ இது எல்லா வயசுலேயும் செத்துருக்காங்க. ஸோ இதான் உண்மை. இவனும் அதை நினைக்க விட மாட்டான். இல்லை நீ ஈஸியாக சாக மாட்டான்னு சொல்லி கள்ளத்தனமாக போதிக்கிறேன். இங்கே பைபிள் சொல்கிறது ஒன்று, இயேசுவே 33 தேசத்துக்கு அவர் போயிருக்கிறாருன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸ்தேவான் வாலிபன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நாங்கள் சொல்லும்போது ஜனங்கள் சிந்திக்கிறாங்க. ஆமாம், ஜனங்கள் சிந்திக்கிறாங்க. இந்த ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்த தலைவனுக்கு பெரிய பிரச்சனை. எப்பா நம்முடைய பொய்யெல்லாம் அம்பலப்படுத்திட்டான். நம்ம கள்ளத்தனம் பண்ணி இந்த ஜனங்களை நம்ம கஸ்டடியில் வச்சுருந்தோம், கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம். இவன் வந்து இப்போ எல்லாரையும் சிந்திக்க சொல்லிட்டான். இயேசுக்கு பின்னால் போ, இந்த கள்ளமாருக்கு பின்னால் போகுதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டம்தான், ரொம்ப சவால் தான். ஆனால் இந்த வேலை நான் செய்யணும், அதை எனக்கு தந்திருக்கிறார், நான் செய்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லி தரணும். தேவ சித்தம் செய்ய விருப்பவங்க இதை செய்வாங்க, மற்றவங்க செய்ய மாட்டாங்க. மண்ணுக்கு போகிறவங்களை பற்றி நமக்கு என்னங்க கவலை? நித்திய ஜீவனுக்கு போகிறவங்க, தேவ ராஜ்யத்துக்கு போகிறவங்களை பற்றி தான் நாங்கள் கவலைப்படணும். மண்ணுக்கு போகிறவங்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படக்கூடாது, ஒரு நாளும் கூடாது. அவன் மண்ணுக்கு போகிறான், அவன் நரகத்துக்கு போகிற கவலை இல்லை, போகக்கூடாதுங்கிற கவலை இருக்குது. இந்த உண்மையை சொல்லி நீ நல்ல போராட்டம் போராடு, மண்ணுக்கு போகிற போராட்டம் போராடு, நித்திய ஜீவனுக்கு போராடுன்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதை நாங்கள் செய்கிறோம். அதுதான் இந்த வடிவத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஜனங்கள் நிறைய பேர் எதுக்கு ஓடுறோம், ஏன் இப்படி ஓடுறோம், எதுக்கு இந்த ஆட்டம் போடுறேன்னு அவனுக்கு தெரியல. கண்ணா மூடிட்டு செத்து அதில் கிடப்பான், எல்லாம் எழுத்து மண்ணில் போடுவான். அவனுக்கு அவன் எதுக்கு ஆடினானோ, எதுக்கு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண ஒன்றும் அவனுக்கு கிடைக்க ஒருதனும் கிடைக்கல, ஒருதனும் கிடைக்கல. ஆனால் போய் சொல்கிறான், இல்லை நீ என்னைக்கு இப்படியே இருப்பான்னு சொல்லி. அதனால தான் பெயிண்ட் அடிக்க வைக்கிறது. பரவாயில்ல, தலை நிறைச்சிட்டாலும் பரவாயில்ல, அதை கரப்பு அடிச்சிரு, நீ வாலிபனாக இருக்கிறாய். நீ வாலிபன் பற்றிலாம் எவ்வளோ மாதம் பார்க்குறான். எப்போ அவனுக்கு வயசாச்சுடா, 75 வயசாச்சுடா, நீ கிழவண்டாங்கிறத கூட நினைக்க முடியாதபடி அவனை வச்சே அவன் தலைக்கு பெயிண்ட் அடித்து அவன் கண்ணாடியில் பார்த்து நான் வாலிபன், நான் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையாக இருக்கிறேன், இப்படியாடா பசுமையாக இருக்கிறது, பெயிண்ட் அடித்தா பசுமையாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறேன்னு மோசடியாக காட்டிக்கிற. ஆமாம், மற்றவன் 80 வயசுக்கு மேலே உள்ள பிரபலங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க, வேறு மதத்தில் இருக்கிறவன், அவன் பெயிண்ட் அடிக்கலை, ஒன்றும் அடிக்கலை, உன்னோட ஆரோக்கியமாக இருந்துகிட்டு இருக்கான். நீ பெயிண்ட் அடித்து படங்காட்டி ஏமாற்றிட்டு இருக்கிற. அவன் பெயிண்ட் அடிக்கலை, அவன் இயல்பாக இருக்கிறான். 80-90 வயசு வரைக்கும் இருந்திருக்கான், எல்லாம் அதெல்லாம் தாண்டி வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க, இன்னும் இருந்துட்டு இருக்கிறாங்க. நீ பெயிண்ட் அடி மன்னன். ஏன்னா இது அடிப்படையில் ஏமாத்து மார்க்கம், மோசடி மார்க்கம் ஆயிட்டுல. ஸோ நீ அதில் சிக்காது, ஜாக்கிரதையார். மனந்தரும்பு சாவ போறா, கல்லறைக்கு போக போறா, ஊதுபத்தி வைக்க போறான்வன், மெழுகுத்திரி குளத்தை போடுறான்வன், மரருடைய வச்ச போறான்வன். இவன் பாட்டை நீ கேட்க மாட்டான். உன்னை பற்றி வேணும் சொல்ற கள்ள சாட்சி நீ கேட்க போறது கிடையாது. ஆமா, நிறைய கள்ள சாட்சி எல்லாம் சொல்றதுல்ல, இதெல்லாம் நீ கேட்க போறது கிடையாது. உன்னை உயிரோட இருக்கவாள முட்டாளாக்குன்னா செத்தப்புறம் ஆக்குவான், உன்னை வச்சு மற்றவங்களை முட்டாளாக்குவான். அவ்வளோ பாலடைஞ்சமா இருக்கண்டா. இது இருக்கும்போதே தேவஜி தஞ்சை பரலோகத்துக்கு போறக்கு வழியை பார். தேவனோடு போர் புரியாத, தேவனோடு யுத்தம் செய்யாத, ஒரு நல்ல தெளிவுக்குள்ள வந்துரு. எவ்வளவு நீ ஆட்டம் போட்டாலும் எல்லா பயவுகளுக்கும் முடிவு இருக்கு. முடிவு எப்போ வரணும்னு தெரியாது. அவர் சிலருக்கு சமயம் கொடுக்கிறார். மனம் திரும்புறாங்களா பார்ப்போம், குணப்படுறாங்களா பார்ப்போம், அழிஞ்சு போயிடாதே, நித்திய ஜீவனுக்கு எப்படியாவது ஒரு சான்ஸை கொடுக்கலாமான்னு அவர் பார்த்தா, நீ இதை புரிஞ்சிக்காம அவருக்கு எதிராக யுத்தம் பண்ண உனக்கு என்னடா கிடைக்கும்? உனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு, என்ன கிடைக்கும்னு சொல்லு. மனம் திரும்ப தான் நல்லது. சிலர்லாம் எத்தனையோ அடிபட்டாலும் திருந்த மாட்டாங்க. அடித்து நுறுக்கி பின்னி பிச்சை எடுத்தாலும் மனுஷன் குணப்பட மாட்டான். கொஞ்ச நாள் நல்லவன மாதிரி அப்படி இருப்பான், தலையை குனிச்சிட்டு. அப்புறம் கொஞ்சம் பெல்லாம் வசதி இருந்தவன திருப்பியும் பழைய லெவலுக்கு போயிடுவான், பேய் அவனை இழுத்துட்டு போயிடுது. இப்படியெல்லாம் உலகத்தில் நாங்கள் ஜனங்களை பார்க்குறோம். சிக்காது, வெளிப்பாயிரு, வசனங்கள் அதுக்காக வாசித்து தியானி. எப்போ முடியும்னு தெரியாது. உன் வாழ்க்கை உன் உயிர் உன் கையில் கிடையாது. சுவாசத்தை தன்னுடைய கையில் வச்சிருக்கிறார். பிறகு நீ கத்தி கதறி துடிச்சு துள்ளி ஒன்றுமே பண்ண முடியாதுடா, ஒன்றும் பண்ண முடியாது. கதறி துடிச்சிட்டு போக வேண்டியதுதான். அவர் முடிச்சிருவார். ஜாக்கிரதையா இருப்போம். ஆகவே என்ன போடுகிறோம்? பரலோக தேவனோடு யுத்தம் செய்கிற காரியத்தை இயேசு நாம மன்றங்கள் செய்து மற்றவங்களை விட்டுடுவோம். ஆகவே நம்ம அப்படி செய்யாம தேவனோடு யுத்தம் பண்ணாம தேவனுக்கு எதிரான சூழ்நிலையோடு யுத்தம் பண்ணி நாம நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வர பிரயாசப்படுகிற நல்ல போராட்டர்களாக இருப்போம். இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.